ஹலோ எவ்ரிஒன், இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மாடி தோட்டம். ஸோ வந்து இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்லி. ஸோ மல்லியை நீங்கள் எப்போதுமே சோய் பண்ணும்போது அதை உடைக்கணும். ஸோ ரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செங்கலை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே ரெண்டு ரெண்டாக பிரேக் ஆகிரும். நீங்கள் மல்லி வந்து உடைக்காமல் போட்டிங்கன்னா வளராது. ஸோனா அதோடைய சீட் கோட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் உடச்சி தான் போடணும். உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை சுற்றி ஒரு 5 இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொத்து கொத்தாக வச்சுருங்க. நல்லா முளைச்சிடும். ஒரு 5-6 கிலோ முளைச்சி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் போட்டேன். வெண்டைக்காவை அதே மாதிரி சுற்றி ரோ ஃபுல்லாக ஒரு 5 கிலோ வச்சுருந்தேன். அப்புறம் வந்து அவரைக்காய் வந்து ஒரு 3 தான் வச்சேன். ஏன்னா அது நல்லா கொடி மாதிரி வரும். அதனால் வந்து அந்த பாட்டில் ஒரு 3 போதும் அப்படிங்கிறதுனால அது 3 தான் வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியும் கத்திரியும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா விதையில் வந்து சீட் கோட் பண்ணியிருப்பாங்க. தீரம் அந்த மாதிரிலாம் சீட் கோட் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதெல்லாம் லைன் ஸ்விங் பண்ணேன். ஸோ அது ஃபுல்லாமே லைன் ஸ்விங். கத்திரிக்கும் தக்காளியும் லைன் ஸ்விங். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்ன சொல்கிறதுனா நர்சரிலேருந்து வாங்கிட்டு ஏன்னா சீடு வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். டேரெக்டாக ஸ்விங் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்விங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து 2-3 மொத்தமாக விழுந்திருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நர்சரிலேருந்து வாங்கி நடுறது பெட்டர். அப்புறம் எல்லா விதையுமே விதைச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறக்காமல் தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா மெயினாக தான் ஃபஸ்ட் நாள் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் 3 நாள் தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா வளர்ந்து வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி வளர்ந்துங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய்.